ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப சோகமாக காணப்பட்டான். மக்கள் எல்லோரும் வந்து ஏன்பா என்னாச்சுன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு அவன் சொன்னான். எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. சரிப்பா, கவலைப்படாத, உங்கள் அப்பாவோட 25 ஏக்கர் நிலமும் இனிமேல் உனக்கு தான் சொந்தம், அதை நினச்சி மனசை தேத்திக்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. மறுபடியும் 10 நாள் கழித்து அவன் ரொம்ப சோகமாக இருந்தான். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், எங்கள் சித்தப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னான். கவலைப்படாதப்பா, உங்கள் சித்தப்பாவோட 20 ஏக்கர் நிலமும் உனக்கு தான் சொந்தம், அதை நினச்சி மனசை தேத்திக்கப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆறுதல் சொன்னாங்க. இன்னொரு 10 நாள் கழித்து மறுபடியும் அவன் ரொம்ப வேதனையாக காணப்பட்டான், ரொம்ப சோகமாக காணப்பட்டான். உடனே மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஏன்பா உங்கள் அப்பாவோட நிலம், உங்கள் சித்தப்பாவோட நிலம் எல்லாமும் உனக்கு இருக்குது, இன்னும் ஏன்ப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், இல்லை, எங்கள் குடும்பத்தில் இனிமேல் சாகிறதுக்கு யாருமே இல்லை, அதான் நான் ரொம்ப வேதனையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான்.